விருமன் படம் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தான் அவருடைய கான்சர்ட் போயிருந்தோம். அங்கேயே நான் அந்த பாட்டு அவர் கூட பாடினேன். சாங் லூசு பெண்ணேன்ற பாட்டு நம்ம ஸ்டேஜ்லேயே பாடினோம். தட்ஸ் ஒன் சாங் ஐ திங்க் எப்பவுமே வைப் பண்ணுற சாங்காக இருந்தது அது. அப்புறம் இந்த எவண்டி ஒன்றை பெத்தான் இந்த மாதிரி அப்புறம் லவ் சாங்ஸ் ஆப்வியஸ்லி பிடிக்கும். ஆனால் டக்குன்னு போட்டு வைப் ஆகிற மாதிரி அந்த பாட்டில் ரொம்ப இல்லை. பாருங்கள், நான் டீசெண்டாக எவ்வளோ குவாய்ட்டாக பேசிட்டு இல்லைங்க, இதுதாங்க ரீசெண்டாக நல்லா இருக்குது, சூப்பராக. So big thank you to the whole team. I've had a wonderful experience and I'm sorry, everything's just coming back to me. Vishnu sir, a big thank you to you. ஒரு ஃபோன் கால் தான் வந்துச்சு, இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, விஷ்ணு சார் டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்னு. அண்ட் தட் வாஸ் ஆல் ஐ நீடட். அவருக்காக தான் நான் இந்த படம் சைன் பண்ணேன், பிளைண்ட்லி ஒன்லி ஃபார் விஷ்ணு சார். அண்ட் தேங்க்யூ என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சதுக்கு சார். பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் படம் வந்து விருமனில் வந்து எனக்கு ஃபுல் ஸ்கிரிப்ட் கையில் இருந்தது. செகண்ட் படம் வந்து மாவீரன் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒன் டே பிஃபோர் எனக்கு பிடிஎஃப்பில் சீன்லாம் அனுப்புவாங்க. விஷ்ணு சார் மேலே எவ்வளோ நம்பிக்கைன்னா, வி ஹேட் 2 நரேஷன்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஷூட் போயிட்டோம். கேரவேனில் கூட இல்லைங்க, நேராக ஷார்ட் ரெடின்னு கூப்பிட்டு அங்கே தான் இதான் சீனு, இதான் உன் டைலாகு போ அப்படின்றவாரு. ஸோ தட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஹி புட் மீ ஆன் த ஸ்பாட், பட் ஐ ஃபெல்ட் ஐ லேர்ன்ட் ஸோ மச் இன் தட் ஸ்பேஸ் தட் சர் கேவ் டு மீ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ ஹோப் ஐவ் டன் ஜஸ்டிஸ் டு Diya's character in this movie. And Akash, I'm so happy to be a part of your debut. All the best to you. And a big thank you to my producer, Brito sir. Hats off, sir, for pulling off such a huge project. Honored to be part of it. Also, Sneha, for putting together this team. Thank you. Anu ma'am, for styling me. Your looks are so effortless and stylish, ma'am. Thank you. Thank you. I think first time the audience is seeing me in this kind of look, so thanks to you. All the ADs who helped me, Neelan sir, the writer. Hi, sir. And today is Yuvan sir's day. நானும் அவங்கள மாதிரி சரி இப்படி ஒரு படம் இப்படி ஒரு ப்ராஜெக்ட், அதில் யுவன் சார் அண்ட் விஷ்ணு சார் காம்போ. அகேன் ஐ திங்க் ஐவ் பின் பிளெஸ்ட். ஸோ சார் ஐ எம் கெட்டிங் வின்டேஜ் வைப்ஸ். இப்போ கூட அதான் பேசிகிட்டு இருந்தோம், வின்டேஜ் யுவன் சார் வைப்ஸ்லேயே இருந்தது எல்லா பாட்டும். ஸோ சூப்பர் ஹாப்பி. தேங்க்ஸ் டு எவ்ரிபடி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த படம் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் ஐ ஹோப் யூ டூ. அண்ட் இன்றைக்கி சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்க மை அதர் கோ ஸ்டார் எஸ்கே சார். வணக்கம் சார். நான் வந்து ஐ டென்ட் நோ சார் தான் இன்றைக்கி வராங்க அப்படின்னு. நான் இங்கே வந்து என் படம் ஆடியோ லான்ச் தான் வந்திருக்கேனே மறந்துட்டு, இந்த லாஸ்ட் பெஞ்சில் சேட்டப் பண்ணிகிட்ருப்பாங்கள்ல, எல்லாத்தையும் மறந்துட்டு அங்கே உட்காந்து அதுதாங்க பண்ணிகிட்டு இருந்தேன். சார் ஐ திங்க் நீங்களும் என்னை ட்ரிகர் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் சார். அவர் நிஜமாக அப்பயே அதான் சொல்லிகிட்ருக்காரு, ஏங்க நீங்களும் சும்மா இருங்க, நான் அடக்கிக்கிட்டு இருக்கேன், நீங்களும் சும்மா இருங்க அப்படி மாற்றி இதே தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்பேலேருந்து. சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் பார்ட் ஆஃப் திஸ். என்னோடய ஃபர்ஸ்ட் அவார்ட் வந்து நான் சார் கையில் தான் வாங்கினேன். அண்ட் மை செகண்ட் மூவி ஹீ வாஸ் மை கோ ஸ்டார் அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி தட் யூ ஹியர் டுடே ஃபார் திஸ் இவெண்ட் சார். எவ்வளோ டீசெண்டாக பேசுகிறேன் பார்த்தீங்களா? தேங்க்யூ சார். Thank you so much to everybody. I really hope you enjoy this movie. Enga amma and my best friend, my brother, everybody are here today. Thank you guys so much. Love you guys. Thank you. ஹாய், நல்லா இருக்கேன். ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுற மாட்டோம்ல உங்களை. எப்படி விடுவோம்? நல்லா போயிட்டு இருக்கு, அப்படியே விட்டுருவோம். இல்லை, ஆக்சுவலாக நீங்கள் வந்து யுவன் சாரோட மியூசிக்கில் பாட்டை பாடிருக்கீங்க விருமன் படத்தில். அதே மாதிரி யுவன் சாரோடைய பாடல்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அப்படி உங்களுக்கு பிடிச்ச யுவன் சார் பாடல் இது? ஆக்சுவலி விருமன் படம் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தான் அவருடைய கான்சர்ட் போயிருந்தோம். அங்கேயே நான் அந்த பாட்டு அவர் கூட பாடினேன். சாங் லூசு பெண்ணேன்ற பாட்டு நம்ம ஸ்டேஜ்லேயே பாடினோம். தட்ஸ்
ஒன் சாங் ஐ திங்க் எப்பவுமே வைப் பண்ணுற சாங்காக இருந்தது அது. அப்புறம் இந்த எவண்டி ஒன்றை பெத்தான் இந்த மாதிரி. அப்புறம் லவ் சாங்ஸ் ஆப்வியஸ்லி பிடிக்கும், ஆனால் டக்குன்னு போட்டு வைப் ஆகிற மாதிரி அந்த பாட்டில் ரொம்ப இல்லை. பாருங்க நான் டீசெண்டாக எவ்வளோ குவாய்ட்டாக பேசிட்டு இல்லைங்க இதுதாங்க ரீசெண்டாக நல்லா இருக்குது சூப்பராக. ஆக்சுவலாக என்னன்னாங்க யுவன் சார் பாடல்னாலே அதுக்கு பின்னாடி அவ்வளோ மெமரிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து போகாதே பாட்டு கேட்டு எனக்கு ஒரு மெமரிஸ் வரும். நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அந்த பொண்ணு வந்து வேற ஒருத்தர் லவ் பண்ணி ஊர் விட்டு போச்சு, அப்போ நான் போகாதேன்னு பாட்டு பாடினேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பாட்டுக்கும் யுவன் சாரோடைய பாடலுக்கு வந்து அவ்வளோ மெமரிஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு பாட்டை கேட்டால் உங்களுக்கு மெமரிஸ் வரலாம் என்ன பாட்டு? ஒரு சாங் அண்ட் அதோட அசோசியேட்டாக இருக்க ஒரு மெமரி. I feel Yuvan sir has like a go-to song in every situation in your life. ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஒரு சாங்காக கேட்குறீங்க, ஆனால் ஒரு பார்ட்டியாக இருக்கட்டும், ஒரு ஹாப்பி வைப்பாக இருக்கட்டும், சோகமாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், லவ் ஃபெயிலியராக இருக்கட்டும், ஐ திங்க் ஃபார் எவ்ரி திங் யூ கிவன் அஸ் கில்லர் ட்ராக்ஸ் சார். ஸோ தேங்க்யூ ஃபார் தட். எங்கள் ஸ்பாட்டில் போடாதீங்க. இல்லைங்க கண்டிப்பாக நானே சொல்கிறேங்க. சில பேர் வந்து லவ் பண்ணுறாங்கன்னா அவங்களே லவ் ஃபெயிலியரானு நினைக்கிறது யுவன் சார் பாட்டை கேட்டால் தான் அப்போ தான் அந்த லவ் ஃபெயிலியர் வைப் அனுபவிக்க முடியும்னு சொல்லிட்டு நான் இந்த பாயிண்ட் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான வைப் இருக்கும். ஆமாம், இந்த பாயிண்ட் நான் சொல்லே ஆகணும் சார். உங்கள் பாட்டில் கேட்கும் போது லவ் பண்ணலன்னா கூட லவ் ஃபீலிங் வந்துடும், லவ் ஃபெயிலியரே ஆயிருக்காது, அப்பயும் அழுகழுகையாக வரும். ஒய் சார்? சார் எனக்கும் அந்த வியாதி இருக்குது சார். ஒய் சார்? எனக்கும் அந்த பாட்டுக்காக லவ் வருது, அந்த பொண்ணுக்கு வேற ஒருத்தர் மேலே லவ் வருது சார். இதுதான் சார் பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. வாட் இஸ் த சொல்யூஷன் டு ரிசால்வ் இட்? இல்லை நீங்கள் அந்த பாட்டை பாடியிருப்பீங்க அதனால தான். இல்லை நான் பாடுறது கேட்குறது மட்டும்தான். ஆக்சுவலாக பொங்கலுக்கு எப்பயுமே வந்து குடும்ப படம் வரும், ஆனால் இந்த பொங்கலுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லார் படமும் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் அப்பாவுடைய கேம் சேஞ்சர் வருது, ஸோ உங்களுடைய நேசிப்பாயா வருது. நினச்சேன் என்னடா கேட்கல அப்படின்னு. என்ட்ராகும் போது கூட 2-3 பேர் சொல்லிக்கிட்டே வந்தாங்க. என்ன இந்த தடவை சங்கர் சார் வர்சஸ் அதித்தி சங்கரா வர்சஸ்லாம் கிடையாதுங்க, ஜஸ்ட் மோர் கண்டென்ட் ஃபார் த ஆடியன்ஸ் ஆன் பொங்கல். So hope you enjoy. Also one more thing, it's good to be back in my school. So நான் இதே மேடையில் ஆனுவல் டேக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், and it's so nice to be back here to celebrate my audio launch. So thanks for whoever picked this venue guys. Good job. இப்போ கூட இது ஆனுவல் டே மாதிரி தான் இருக்குது. சரத் சார் ஹெட்மாஸ்டர் மாதிரி உட்காந்து முத்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. Thank you so much Siddhi. Thank you so much. Thank you all so much. Thank you.